இதே சக்கராத்தை நீங்களும் அனுபவிக்க வேண்டும், நானும் அனுபவிக்கிறேன். சிந்தியுங்கள் சகோதரர்களே, அந்த சக்கராத்தை அனுபவிப்பதற்கு நாங்கள் தயாரா? நாங்க ரெடியா சகோதரர்களே? என்ன அமல் செஞ்சிருக்கிறோம்? நபிகள் நாயகத்துக்கு இப்படி சக்கராத்து. மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய நபி, எவ்வளவு பெரிய நபி. அல்லாஹ் குர்ஆன்ல 136 இடங்கள்ல மூசா என்ற பெயரை மாத்திரம் சொல்றான். 136 இடம். மௌத்தா போனாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், வரலாறு தெரியும், அதெல்லாம் சொல்வதற்கு நேரம் கிடையாது. மௌத்தா போனதுக்கு பின்னால இமாம் ஹக்கீம் திர்மிதி பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் கேட்டானாம், யா மூசா கைஃப வஜத்தல் மௌத், மௌத்தாகினீங்களே சக்கராத் எப்படி இருந்தது? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், நாங்க எல்லாம் சிந்திக்க வேண்டிய ஜவாபு கஷாத்தி கையதி துஸ்லஃபு பியதில் கஸ்ஸாப். யா அல்லாஹ், ஒரு ஆட்டை அறுக்காம உயிரோட வச்சு அதுல தோலை உரிச்சா எவ்வளவு வருத்தமோ அந்த வருத்தத்தை நான் சக்கராத்தில் உணர்ந்தேன். உணர இருக்கிறோம் சகோதரர்களே. அதுக்கு தயாரிக்க வேண்டிய மஜ்லிஸ் தான் இந்த சபை. அதுக்கு தயாராக வேண்டும். மௌத்துக்கு முன்னால் நாம் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை கையில் எடுக்க வேண்டும். வாலிபர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடைசியாக தனக்கு பக்கத்தில் ஒரு பாத்திரம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த பாத்திரத்துக்குள் கையை ஓட்டி தண்ணீரை அள்ளி ஊற்றி ஊற்றி அந்த நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் இவர்களோடு அல்லாஹ் என்னை சேர்த்து வைப்பாயாக என்று கையை நீட்டினார். அப்படியே கைகளிலே சாய்ந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகம் இந்த உலகத்தை விட்டு விடுத்திருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மௌத்தான செய்தி காட்டு தீயில் போல் எல்லா இடத்திலும் பரவ ஆரம்பிக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் மாறிவிட்டார். அதன் அல்லாஹ் மாறிவிட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கவில்லை, எங்கோ சென்றிருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாளை தூக்கிவிட்டார். சொன்னார், அல்லாஹ் மேல சத்தியமாக யாரெல்லாம் என்னுடைய நபிகள் நாயகம் மௌத் என்று சொல்கிறோ அவர்களுடைய கழுத்தை நான் வெட்டுவேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தூரத்திலிருந்து திரும்பி வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா முடிக்கப்பட்டிருந்தது. சகோதரர்களே, ஜனாஸாவுடைய ஜனாஸா முடிக்கப்பட்டிருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டு கண்களுக்கு மத்தியில் தன்னுடைய வாயில் வைத்து முத்தமிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸாவில் இருந்து அப்படியே வாசம் வீச ஆரம்பித்தது. சொன்னார்கள், இதோடு இருக்கும் பொழுது எப்படி வாசம் வீசிக் கொண்டிருந்தீங்களோ அதே போல் மௌத்தானதுக்கு பின்னாலும் வாசம் வீசிக் கொண்டிருக்கிறதே நாயகமே. யா நபியா வா ஸபியா வா ஹலியா, என்னுடைய நண்பரே, என்னுடைய நபியே, என்னுடைய நேசரே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்னை உண்மையாக சொல்லிட்டு சொன்னார்கள். சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார்கள் என்று குர்ஆனுடைய வசனத்தை ஓதினார். وَمُحَمَّدٌ إِلَّا رَسُولٌ قَدْ خَلَتْ مِنْ قَبْلِهِ الرُّسُلُ أَفَإِنْ مَاتَ أَوْ قُتِلَ انقَلَبْتُمْ عَلَىٰ أَعْقَابِكُمْ